நிலை இரண்டாவது நிலை கடந்து மூன்றாவது நிலையிலே ஒளியாக இருக்கின்ற ஒன்று அவராகவும் நாமாகவும் இருக்கின்றார். அந்த ஆன்மா நாம் என்று உணர்ந்தபோது அதற்குள்ளே ஒளியும் இருக்கிறது, நாம் உணர்ந்தோம். ஆனால் அகநிலையிலே சென்று வாழவில்லை. இப்போது அந்த நிலை பெற வேண்டும் என்பதற்காக சத்திசாரத்தாலே முன் 2.5 உண்மையை காண்கின்றோம். பின்னர் அந்த உள்ளிருந்து வாழ்ந்து கொண்டே இருப்பதற்கு பின் 2.5 என்று சொல்கிறோம். இந்த உண்மையை விளக்குவதற்கு அண்டத்தும் பிண்டத்தும் நமக்கு எல்லாவற்றையும் படைத்து கொடுத்திருக்கின்றார். சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய 3 நமக்கு ஒளியாக இருந்து விளக்குகின்றது, விளங்குகின்றது. சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அமாவாசை. சூரியனும் சந்திரனும் விலகி நேர்முகமாக வரும்போது அது பௌர்ணமியாக இருக்கும். அமாவாசை என்று நாம் சூரியனை பார்க்கிறோம், சந்திரன் அதுக்குள்ளே மறைந்து இருக்கிறது. ஆனால் அதை வெளிப்பட வேண்டும். எப்போது? கடவுள் ஒளி எங்கும் நிறைந்திருக்கிறது. அதிலே நாம் ஆன்மாவாக சிற்ற அணுக்களாக உள்ளோம். அதை வெளிப்படுவதற்கு உரிய பக்குவ நிலை வருவதற்கு அது 2.5 காலம் 2.5 நிலை ஆகிறது. அமாவாசை என்று நாம் சந்திரனை காண முடியாது. அடுத்த நாள் பிரதமை என்றும் காண முடியாது. திதியை ஆகிய 3ஆம் நாள் பாதி நேரம் மாலை நேரத்திலே மேற்கு வானத்திலே பிறை தோன்றுகிறது. அந்த பிறை தான் முதல் பிறையாக இருக்கிறது. அமாவாசையிலே அது தெரியவில்லை. அதை நாம் அமாவாசை என்று சொல்லுகிறோம். மேல் நாட்டார் நியூ மூன் என்று சொல்லுகிறார். அது நியூ மூன் என்றால் அர்த்தம் என்ன? புது சந்திரனா? இல்லை, அது நோ மூன் தான். சந்திரனை நமக்கு தெரிவதில்லை. ஆனால் நியூ மூன் என்பதை விட நோ மூன் என்று சொன்னால் அதற்கு மிக பொருள் உண்டு. அதற்கு மேலே ஒரு கலையாக 2.5 நாளிலே நம்மில் வெளிப்படுகிறது. அதற்கு அடுத்து அதுதான் வளர்ச்சி பெறுகிறது. அந்த பிறையை கண்டவர்கள், அந்த நிலையை அடைந்தவர்கள், அவர்கள் மேற்கொண்டு பிறவார்கள். 80 ஆண்டு ஒருவன் இந்த உலகத்திலே வாழ்ந்தானால் 80 ஆண்டிலே 1000 பிறையை காண முடியும். ஒரு வருஷமும் 12. ஆனால் 40 வருஷத்திலே 4 12 48, 8 12 96 என்று சொல்லி கடைசியில் 12 மாதத்தில் 24 நிலையில் நமக்கு 26 உள்ள நாளில் அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பௌர்ணமி வருகிறது. அப்படி 80 ஆண்டில் 80 பௌர்ணமி வருது. அந்த 80 பௌர்ணமி 80 வருஷத்தில் எத்தனை பௌர்ணமி வந்திருக்கும்? 960. 8 12 96, 960 பௌர்ணமி வந்திருக்குது. ஆனால் அது நாள் குறைவினாலே 2 மாதத்தில் ஒரு பௌர்ணமி அதிகமாகிறது. அதனாலே 2 வருஷத்தில் ஒரு பௌர்ணமி கூடிக்கொண்டு 13 ஆகுது. 40 பாதியாக 80 ஆண்டுகளே நமக்கு 80 பாதி 40 நமக்கு அந்த சந்திரன் தெரியுது. அதனால 960ஓட 40 சேரும்போது 1000 அந்த உண்மையை 1000 ஆகிய சந்திர உண்மையை கண்டவர் சகசிர சந்திர தரிசனம். அவர்களுக்கு சதாபிஷேகம் என்று சொல்லி விழா கொண்டாடுகிறார்கள். அந்த விழாவை கண்டவர்கள் மேற்கொண்டு பிறவார்கள். சந்திர தரிசனம் ஆகிய 80 சந்திரன் 1000 சந்திரன் கண்ட அவர்களுக்கு பிறவி இல்லை என்பார்கள். ஆனால் பிறவி இல்லாதது ஒரு முடிவல்ல. திரும்பவும் அடுத்து 3 அமாவாசைக்கு அடுத்து திரும்பி பிறை தோன்றி வளருவதும் கடைசி நிறைந்த பௌர்ணமியிலே பூர்ணமாக விளங்குவதும் பின்னர் ஆண்டவருடைய உண்மையை பூர்ணமாக கண்டுகொண்டு அதிலே சென்று வாழ வேண்டியவன் அதை அடையாத காரணத்தினாலே புற தேகப்பற்றோடு இருந்து மறைந்து வரான். அவன் அமாவாசையிலே அதோடு ஒன்றி விடுகிறான். மறுபடியும் பிறக்கிறதுக்கு 2.5 நாளிலே 2.5 நாள் கடந்து மறுபடியும் அடுத்த பிறப்பு வருகிறது. இப்படியே இறப்பும் பிறப்பும் தொடர்ந்து வருகிறது. எப்போது அவன் பக்குவமடைந்து அகத்திலே இருக்கின்ற கடவுளுடைய உண்மை ஒளியை கண்டு அது நான் என்று பற்றி கொள்கிறோமோ அதுதான் தைப்பூசத்தன்று கண்ட பௌர்ணமியிலே கார்குளத்திலே கடவுளுடைய உண்மையை கண்டு அதோடு கலந்து விடும்.
அதுதான் உண்மையான பிறப்பு. அதற்கு மேல் அவனுக்கு இறப்பில்லை, பிறப்பில்லை, உண்மையாக என்றும் இருந்து கொண்டே இருக்கின்றான். ஆகையினாலே தான் அந்த பின் 2.5 அகத்திலே இருந்து வாழக்கூடிய முறை, 3.2 புறத்திலே இருந்து அகம் சென்று ஒடுங்கக்கூடிய நிலை. ஆகையினாலே தான் அந்த உண்மையை உணர்த்துவதற்கு நமக்கு தமிழிலே அதையும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கடவுளுடைய உண்மையை நாம் கண்டுகொள்வதற்காகத்தான் தமிழே உருவாയിട്ടുள்ளது. தமிழின் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஆ இன் என்று அறிவோம். ஆனால் நடு எழுத்து எது? அதுதான் பே. பே என்பது இப்பு ஏ சேர்ந்தது. இப்பு என்பது பகரவடிவாகி குழி, அதற்கு மேலே ஒரு கிளி, அதுதான் நம் தலை நடுவில் இருக்கிறது. அது 6 அறிவு கேட்டாது 7வது அறிவாகிய மெய்யறிவு, மெய்ஞானம் அங்கே தான் விளங்கியது. ஆகையினால்தான் தமிழ் உயிர் எழுத்திலே 7வது எழுத்து ஏ. அது நம் உண்மையை காட்டி கொடுப்பதற்காக ஏற்பட்டது. 6ஆகிய பகுத்தறிவு நிலைக்கு அப்பாலே சென்று நிராதாரமாகிய 7வது நிலையில் விளங்குகின்ற அந்த உண்மையை உணர்த்துவதுதான் பே என்ற எழுத்து இப்பு ஏ சென்று அந்த பகரவடிவ குழியிலே உள்ள மேல்நிலையிலே உள்ள குழி இப்பு என்று இப்பாக உள்ளே ஆண்டவர் விளங்கி கொண்டிருக்கிறார். பகரவடிவ குழி மேலே ஜோதிமயமாக விளங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் இதை வேறு வேறு நிலையிலே இருந்து வேறு வேறு மனிதர்கள் நட்சத்திரமாக இருந்த போதிலும் அவர்கள் பூச நட்சத்திரத்திலே பிறக்க வேண்டும். பூச நட்சத்திரத்தின் உண்மையை கண்டு தன் உண்மையை அதுவாக ஆகி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவன் அதுவாக ஆகிறான். அதுதான் வள்ளலார் இப்போது பூச நட்சத்திரத்திலே தன்னுடைய உண்மையை, தன்னுடைய ஆன்ம உண்மையை கண்டு அதிலே இருக்கின்றார். அங்கே இருந்து காணும்போது அப்போதுதான் அவர் உண்மையாக பிறக்கிறார். இப்பு என்பது நமக்கு தெரிகிறது. இதுவரைக்கும் எங்கும் வெளிப்படாது அனுபவிக்காத அந்த மனிதன் அந்த இடத்திற்கு வந்து சேரும்போது அவன்தான் உயிர்த்தெழுகின்றான். இதுவரைக்கும் புதைந்து கிடந்தான், அறியாத கல்லறையில் அடங்கி கிடந்தான். அந்த மாதிரி இருக்கும். இப்போதுதான் இப்பு ஈ சேரும்போது பி என்றாரு. இறந்து கிடந்த அவன் பிறந்தவன் ஆகிவிடுகிறான். இந்த பகர வடிவத்தோட இகர பிரணவ மெய் சேரும்போது அப்போதுதான் எழுகிறான். அதுதான் உண்மையான பிறப்பு. புறத்திலே பிறந்து இறந்ததெல்லாம் மாயை, அது உண்மை அல்ல. உண்மையான பிறப்பு ஒவ்வொருவரும் அந்த பூச நட்சத்திரத்தை ஆகிய பி என்ற எழுத்திலே ஜோதிமயமாக விளங்கக்கூடிய கடவுளோடு கலந்து அது தானாக ஆகும்போது அதுதான் உண்மை பிறப்பு. அப்படி ஒருவன் பிறந்தால்தான் மறுபடியும் இங்கே உலகத்தில் வந்து இறக்கவோ பிறக்கவோ வேண்டியதில்லை. அந்த அகப்பிறப்பு தான் உண்மையான பிறப்பு. அப்படி பிறக்க வேண்டும். திவிஜன்மா என்பது ஆரியர்கள் சொல்லக்கூடிய திவிஜன்மா என்பது உபநயனக்கண் பெற்று அந்த ஒளியை கண்டு அந்த நிலை அடைவதற்கு. அதே மாதிரி ஞான ஸ்நானம் பெற்றால்தான் ஒரு கிறிஸ்துவன் உண்மையான கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து உடைய உண்மையை கண்டவன் ஆகின்றான். தீட்சை பெற்று மும்மல ஒளிவிலே அந்த உண்மையை தெரிந்து கொண்டவன் அவன்தான் சிவன், சிவ அனுபவம், சிவானந்த நிலை பெற்றவன் என்று மதங்கள் சமயங்கள் எல்லாம் புறத்திலே இருந்து நமக்கு காட்டி கொடுத்தன. ஆனால் அகநிலையிலே இருந்து வாழ வைப்பதற்கு வள்ளலார் தான் தானே அந்த அகநிலையை விற்று விளங்கி கொண்டு இருக்கின்றார். அந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்வதற்கு சத்திசாரம் செய்கின்றோம். முதலிலே 2.5 நிலை கடந்தபோது அந்த உண்மையை கண்டுகொள்கிறோம். அதற்கு மேலே பின் 2.5 அதை அனுபவிக்கின்றோம். பின் 2.5 என்பது நமக்கு 2 அறை அல்ல, 2க்கு மேலே அறை அல்ல, 2 நிலை கடந்து அதற்கு மேலே உள்ள அறை அல்ல. அது சத்திசார முன்னிலை தான். முன்னிலை அது ஞான விசாரத்தாலே உண்டாவது. அதற்கு மேலே அகத்திலே புரிந்து வாழும்போது ஒன்றாகிய நிலையிலே இருந்து கடவுளோடு பிரிவர இருந்து கொண்டு வாழ்கின்றோம். இனி கொஞ்ச நேரம் அதிகமாக பேசலாமா? சரி, அதான் அதுக்காகத்தான் இதில் முக்கியமான விஷயம் வர்றது. அதனால் ஒரு 10 நிமிஷம் அதிகமாக. அதனாலே ஆண்டவருடைய உண்மையை நாம் சத்திசாரத்தாலே அடைவதற்கு 2.5 3.5 முன்சாரம் 2.5 பின்சாரம் 2.5 என்று சொல்கிறார்.
என் சாமி எனது எண்ணியர் நாயன்தான் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரம் 2.5 நாளிகையிலே எனது பேருடம்பில் கலந்துளத்தை பிரியாமல் இருப்பார். தஞ்சாதி உடைய ஒரு தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன் அறிந்தது சத்தியம் சத்தியமே. மின்சாரம் இடமடையாய் என்மொழி நின்றனர்க்கு வெளியாகும் 2.5 கடந்த போதே என்பது. அது மின்சாரம் இடமடவாய் என்மொழி நின்றனக்கே வெளியாகும் என்றார். அதுதான் முன்னிலை. இடைமடவாய் என்பது யாரை குறிக்கிறது? இந்த மனிதனைத்தான். மனிதன் தேகம் கொண்டு விளங்குகிறான். தேகம் பெண்கூறாக இருக்கிறது. அதனாலே மனிதனை பெண்ணாக சொன்னது அந்த காரணம்தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த தேகமே தான் என்று வாழ்கின்ற வரைக்கும் அவன் பெண். அகத்திலே இருக்கின்ற ஆண் தன்மை கொண்டு ஆண்டவர் மயமாக ஆகும்போது அப்போதுதான் ஆணாக ஆகின்றார். அதைத்தான் நமக்கு உணர்த்துவதற்கு அந்த அகத்துக்கும் புறத்துக்கும் இடையில் என்ன இருக்குது? அது ஒன்றுமே இல்லாது மாயையாக இருந்தும் இல்லாது இல்லாதும் இருந்தாக இருக்கிறது. அதனாலே தான் இடையிலே இருக்குது. பொய்யிடை, நுண்ணிடை, நூலிடை, உடுக்கு போன்றது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அது மாயை இடை. இருந்தும் இல்லாது. கடவுள் எங்கும் நிறைந்துதான் இருக்கிறார். அது இல்லாத அணு கூட இல்லை. ஆனால் நாம் அவரை எங்கே காணுகின்றோம்? புறத்திலே இருக்கிறது. ஏதாவது கடவுளா என்றால் இல்லையே. அந்த அக விழிப்பு வந்து அகநிலையிலே இருந்து பார்க்கும்போது அவருக்கும் நமக்கும் இடையிலே ஒன்றுமில்லை. மாயையாகி அறியாமை திரை, அது 7 திரையாக இருப்பதால் உடலிலே 7 திரையிட்டு விலக்கி உள்ள ஒளியை காண செய்கிறார். அதைத்தான் மின்சாரம் இடமடவாய். மின்னல் போன்று ஒளியாக தோன்றி மறைகிறது. கணத்தில் தோன்றி மறைகிறது. அப்படித்தான் இந்த தேகம் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது. அதனாலே தான் இவனே தான் அந்த மின்சாரம் இடையாக பெண்ணாக இருக்கிறார். பெண்களுடைய சிரித்து இருக்கிறது என்று சொல்வார்கள். அதெல்லாம் புலன் அறிவிலே தெரியுது. அந்த மெய்யறிவு நிலையிலே அதுதான் நமக்கு ஆண்டவருடைய உண்மையை காட்டி கொடுக்கக்கூடிய நடுநிலையாக மாயையாக சொல்லி. மாயை என்பது தோன்றுவதும் அழிவதும் என்று பொருள் தருகிறது. அதோடு மாயா என்பது மாயாமல் இருப்பது, அதுதான் நித்தியமாக இருப்பது. அதனால் நமக்கும் கடவுளுக்கும் இடையிலே ஒன்றுமில்லை, இல்லாத போன்று இருக்கிறதாக நாம் நினைக்கின்றோம். அதுதான் அந்த நுண்ணிடை என்பதனுடைய பொருள். அந்த சத்திசாரத்தாலே அந்த மாயை நீங்கும் போது கடவுளை எங்கும் காணுகிறோம். அப்போதுதான் கடவுள் எங்கும் இருக்கிறார் என்ற உண்மையை அறிந்தவர்களாகிறோம். அந்த சொல்லின் பொருள் உணர்ந்தவர்களாகிறோம். அது இல்லாத வரைக்கும் எங்கும் இருக்கிறார் எங்கும் இருக்கிறார் என்று கண்ணை மூடிக்கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சத்திசாரம் வேண்டும். சத்திசாரத்திற்கு புற வடிவ நிலை கடந்து உள் உணர்வு நிலைக்கு வர வேண்டும். உள்ளுணர்வு வந்தால்தான் அந்த உண்மையை தெரிந்து கொள்ளலாம். சத்திசாரம் பரோகாரம் என்று சொன்னது முதலிலே சத்திசார நிலை போவதற்கு முன்னாலே இருந்து உள்ளே சென்று உயிர்நிலை உடல்நிலை கடந்து உள்ளே இருக்கின்ற உயிருக்கு உணர்வாக இருக்கின்ற அந்த மெய்நிலைக்கு வர வேண்டும். அதனால்தான் அது பின் 2.5 என்று சொல்லப்படுகிறது. பின் 2.5 தான் அந்த கடவுள் உண்மையை நமக்கு உள்ளே விளங்குகிறது. அந்த விளக்கம் தெரிந்து கொண்டு அவரோடு ஒன்றுபடும் போது நாம் அகநிலையிலே பொருந்துகிறோம். அகநிலையிலிருந்து வாழ வேண்டும். அதனாலே முன் பின் என்றது, முன் என்பது விசாரநிலை, பின் என்பது அனுபவ நிலை. பின்னிருந்து வாழும்போது அவரோடு 2.5 இருந்து வாழ்வது. அதனால் பின் 2.5 என்பது 2 அறை, 2க்கு மேல் அறை அல்ல, 2 அறை. இது பாதி இது பாதி, இரண்டும் சேரும்போது ஒன்றாகிவிடுது. அதுதான் 2.5 என்பதனுடைய அனுபவ நிலை. அங்கே இருந்து தீபச்சுடர் போன்று அகமுழங்கி கொண்டு புறத்தில் வாழ வேண்டும். அதனால்தான் பின் 2.5 என்று சொன்னது. இந்த உண்மையெல்லாம் உலகுக்கு வழங்குவதற்கு ஆண்டவர் இப்போது வாயம் செய்து வள்ளலார் மூலமாக இதை உலகுக்கு காட்டி கொடுத்திருக்கின்றார். இது வெளிப்படுவதற்கு முன் 1000 ஆண்டுகளுக்கு முன் இவனுக்கு உணர்த்தினார். ஆனால் இவன் உணர்வதற்கு பக்குவம் அடையவில்லை. தேக நிலையிலே இருந்து உட்சென்று உள்ளொளியை கண்டு அதுவாகவில்லை. தேக நிலையிலே உள்ளே இருப்பதை அறிந்து கொண்டான். அறிந்ததை அடைந்து அனுபவிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையும் இந்த உண்மையை அடிப்படையாக கொண்டது. ஆனால் அந்த நாள் மனிதர்கள் பக்குவமடையவில்லை. இந்த நாளில் கூட அதை அறியாமலே பின்பற்றி வருகிறார்கள். இந்த உண்மையை வள்ளலாரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த இயேசு கிறிஸ்துவாக முன்னிருந்து விளங்கின அவர் இப்போது
மனித வடிவத்திலே வள்ளலாராக தோன்றி வெள்ளாடை புனைந்து அருட்பிரகாசராக விளங்கின அவர் உண்மையிலே இயேசுவும் சரி, மற்ற தசாவதாரமாக கொண்ட மகாவிஷ்ணுவும் சரி, மற்ற எல்லா தேவர்களும் மூவர்களும் மக்களும் எல்லாரும் அந்த உள்ளொளிமயமாக இருக்கிறார்கள். உலகமெல்லாம் நிறைந்த அருள் ஒளிதானாகி உருவாது இன்றென்றும் விளங்கி கொண்டு இலகுதனி பெருங்கருணை ஆட்சி செய்யும் இணையில்லா இன்புருவாம் இறைவன் கண்டீர் கலகமுறா யோகர்தம் கருத்திற்கண்ட காட்சிதனை யாவருமே காண என்று நலமுற நம் நாசிரத்தே சிறுவாய் விளங்கும் நல்லூத நாதனாமே என்று ஒரு செய்யுள் 60 வருஷத்துக்கு முன்னே எழுதின செய்யுள். அதனுடைய பொருள் இந்த உண்மையை கொண்டிருக்கிறது. எங்கும் நிறைந்த பரம்பொருளைத்தான் உலகமெல்லாம் நிறைந்த அருள் ஒளி ஆக நாம் அறிகிறோம். அந்த ஒளிதான் நமக்கு இலகுதனி பெருங்கருணை ஆட்சி செய்யும் கருணை ஆட்சியினாலே எல்லாவற்றையும் படைத்து தோற்றுவித்து விளங்கச் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி உள்ள அவர்கள் சத்திய ஞானிகள், மெஞ்ஞானிகள் அதை உணர்ந்தார்கள். இலகுதனி பெருங்கருணை ஆட்சி செய்யும் இணையில்லா இன்புருவாம் பரமன் கண்டீர் கலகமுறா யோகத்தம் கருத்தில் கண்டு அந்த யோக ஞானியர்கள் கண்ட கருத்திலே கண்டு அந்த தேச ஒளி உள்ளே விளங்குது. அதைத்தான் அவர்கள் கண்டு வெளியிட்டார்கள். அப்படி கண்டதைத்தான் இந்த செயலிலே நாம் அந்த உணர்த்துகிறது. இலகுடன் பெருங்கருணை ஆட்சி செய்யும் இணையில்லா இன்புருவாம் இறைவன் கண்டி கலகமுறா யோகர்த்தம் கருத்திற்கண்ட காட்சிதனை யாவருமே காண என்று நலமுற நம் நாசிரத்தை சிறுவாய் நாங்கள் நடுவமைந்தான் நல்லியூத நாதனாமே. இயேசு கிறிஸ்து தேசுமயமாக ஜோதிமயமாக நம் திறனடு விளங்குகிறார். உள்நாவுக்கு மேலே உள்ள நிலைதான் தேசு உரு ஆக சொல்லுகிறோம். அது நாசிரத்தேசு என்று சொல்லுவோம். அந்த நாசிரத்தேசு ஆகிய இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? பெத்லகேம். பே என்ற எழுத்து நம் தமிழ் நடு எழுத்தாக இருக்கிறது. அங்கேதான் நாம் இப்போது புதிதாக பிறக்க வேண்டும், இயேசுவாக பிறக்க வேண்டும். அங்கே பிறந்தால்தான் மனிதன் கடவுள் உண்மையை அறிந்து கொண்டவன் ஆகிறான். அங்கே கடவுளும் மனிதனும் ரெண்டும் ஒன்று, தேவகுமாரன் என்று அந்த இயேசுக்கு ஒரு பெயர். அந்த மாதிரி உள்ள நிலை பெத்லகேமில் பிறந்து பின்னர் மனிதனாக விளங்குவது. அதுதான் தேசு உரு. நாசிரத்து இயேசு என்று சொன்னால் அதை ஊரும் வடிவும் உரத்திலே காட்டிவிட்டிருக்கார்கள். உண்மையை நாம் உள்ளத்திலே காணும்போது நமது நாவின் சிரத்திலே, நாவின் மேலே விளங்குகின்ற ஒளி வடிவமாக இருக்குது. அதை யூதநாதன் என்று சொல்லுகிறார்கள். யூதநாதன் யூதர்களுக்கு தலைவன் என்று பொருள் ஆக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே யூதம் என்பது நமக்கு உள்விளங்கக்கூடிய உயிர்க்கு உயிராக விளங்குவது யூதநாதன். யானை என்று அந்த ஆன்ம உயிருக்கு ஒரு பெயரும் உண்டு. யான் ஐ, நானே தலைவன், நானே பெரியவன் என்று சொல்லுகின்றது போல இந்த உலகத்திலே யானையாகிய மிருகம், அது யானை என்று ஏன் பெயரிட்டார்கள்? பூனை என்று வைத்திருக்கலாமே. அப்படி இல்லை. ஏன் யான் ஐ, நானே பெரியவன், நானே தலைவன் என்று சொல்லுங்கள். அது கடவுளை உண்மையை தெரிவிப்பதற்கு அகத்திலே இருக்கின்ற கடவுள் ஒளியே தான் நானாக இருக்கிறது. நான் தான் ஐ. ஐ என்பது கடவுளுடைய உண்மையை குறிப்பதனால ஐ என்ற சொல் எழுத்துக்கு பொருளே தலைவன் என்ற பொருள் உண்டு. ஐ என்பது நமக்கு உண்மையை உணர்த்துகின்ற ஆன்மாவாகவும் இருக்கிறது. அதனாலே நாம் அதுவாக ஆன்மாதான் அழியாதது என்று கண்டவர்கள் நான் ஐ, யான் ஐ. அது ஆணவ மலத்தோடு சொல்லுகின்ற சொல். அதுவும் போய் அதுவாகவே வாழும்போது ஏற்படுவதுதான் அவன் உண்மை கடவுளாகின்றான். இதனாலே தான் ஆண்டவருடைய உண்மை மனிதன் உள்ளத்திலே இருந்து கண்டவர்கள் அதை யானையாக நாசிரத்தேசுவாக சொல்கிறார்கள். அவர்கள் உண்மையை அறியாதனாலே அவருடைய உண்மையை தெரியாமல் கதை அந்த நாளுக்கு அந்த இடத்திற்கு பொதுவாக பைபிளில் கதையை சொல்லி வைத்தார்கள். உண்மையை இப்போது எல்லோரும் கண்டுகொள்வதற்காக நம் நாசிரத்து இயேசு உருவாக விளங்குகிறார். அந்த உண்மையைத்தான் இப்போது நாம் அறிந்து கொள்வதற்கு வள்ளலார் நமக்கு அந்த உண்மை நெறியை காட்டி கொடுத்தார். அவர் இறந்து புதைக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று சொல்கிறோம். இறந்தால் மறுபிறப்பு தான்.
உயிர்த்து எழுவது இரண்டாவது பிறப்பு தான், அடுத்த பிறப்பு தான். அப்போது அவர் எழுந்து மேலே வானத்துக்கு சென்று விட்டார். அப்படித்தான் ஒவ்வொரு மாதத்திலேயும் பௌர்ணமி சந்திரன் வருகிறது. அதை நாம் உள்ளுர உணர்ந்து தைப்பூச காட்சியாக, அருட்பெருஞ்சோதி காட்சியாக கண்டு கலந்து அதுவாக வாழத் தொடங்கிவிட்டால் அதற்கு மேல் நமக்கு பிறப்பு என்பது கிடையாது, இறப்பு என்பது கிடையாது. அந்த நிலை அடையலாம். அதை அடையாத வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியும் அமாவாசையும் வருவது போன்று ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் பிறப்பும் இறப்பும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு காலமானாலும், என்ன முயற்சி செய்தாலும், எப்படித்தான் இவன் தவன் செய்தாலும் இந்த பிறவியை ஒழித்து இறைவாத நிலையில் இருந்து வாழ்வதற்கு வழி கிடையாது. அதற்காகத்தான் தைப்பூசம் சிறந்ததாக இருக்கிறது, அருள் வழியாக விளக்குகிறது. இந்த உண்மையை விளக்குவதற்காகத்தான் இதுவரைக்கும் ஆண்டவர் அகண்ட ஜோதி பிரபஞ்சத்தில் எத்தனையோ உதாரணங்களை காட்டியிருக்கார், எத்தனையோ தோற்றங்களை வெளிப்படுத்தியிருக்கார், எத்தனையோ மனிதர்களாக, தேவர்களாக, மூவர்களாக, இயேசு கிறிஸ்துவாக ஆண்டவரை தான் தன் உண்மையை வெளிப்படுத்துவதற்கு வந்தார். மற்றவர்கள் கண்டு அடையவில்லை, கண்டு புறத்திலே தெரிந்து அதை நினைந்து அதிலேயே மடங்கி போய்விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் தன்னுடைய உண்மையை உணர்ந்து புறத்திலே இருக்கும்போது நான் பிதாவோடு இருக்கின்றேன் என்று சொல்கிறார். அந்த உண்மை புறத்திலே இருந்து உணர்ந்த உண்மை. அதற்கு மேல் அவர் அடைந்தது என்ன? உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால் அது இரண்டாவது பிறப்பு. 2.5 நாள் கடந்து பிறை தெரிவது போன்று அது வெளியே வருகின்றது. ஆண்டவர் அந்த நிலையிலே வருகின்றார். மறுபடியும் இவனுக்கு பூர்ணச்சந்திரனை காட்டி காட்டி மறைத்து கொண்டிருக்கிறார். மனிதனும் பிறந்து இறந்து கொண்டிருக்கிறான். அதனால் இறந்தபின் எழுந்தால் அது உண்மையான நிச்சய பிறப்பு ஆகாது. அது உயிர்த்தெழுந்தது என்பது இறந்த பின் உயிர்த்தெழுது. அப்படித்தான் மகான்களுடைய ஆற்றலும் உயிர்த்து எழச் செய்ததை ஒழிய பிறப்பிக்க செய்யவில்லை. சிரிக்க முடிச்சிடும். அதனால் ஒருவரும் இதுவரைக்கும் ஆண்டவருடைய உண்மையை முழுமையாக பெற்று அவராக வாழவில்லை. புறத்திலே இருந்து கண்டவர்கள் அதிலே சென்று ஒடுங்கிவிட்டார்கள். வள்ளலார் அப்படி மறையவில்லை. அவர் சத்திசாரத்தாலே அகநிலையிலே பொருந்தி நின்று பின்சாரம் 2.5 நாளிலே எங்கும் நிறைந்த அனுபவத்தோடு வாழத் தொடங்கினார். ஆயினாலே அவருக்கு இறப்பு என்பது இல்லை, பிறப்பு உண்டு. அதுவும் 2வது பிறப்பு வந்தபோது அது அழியாத நித்திய பிறப்பாக ஆயிட்டது. அந்த வடிவத்திலே தான் அவர் இருந்து கொண்டு இருக்கின்றார். ஆயினாலே நாம் சத்திசாரத்தாலே உண்மையை கண்டு அதை கொண்டு உள்ளே வாழும்போது 2.5 என்பதனுடைய இருநிலை, முதல் நிலை விசாரத்தாலே கடவுளை காண்பது, 2வது நிலை முழுவதாக அகத்திலே இருந்து நித்தியமாக வாழ்வது. இதுதான் பின் 2.5. இதனாலே தான் இந்த தலைப்பு 2.25 என்பது அவருடைய அருள் உண்மையை தெரிந்து கொள்வது முதல். தெரிந்து அகமிருந்து அனகமாக வாழும்போது அது பின் 2.5 நிலை. அதைத்தான் வள்ளலார் அப்படி நடுநிலையிலே இருந்து அதை முதலில் உள்ள 2.5, 2க்கு மேலே அதை 2.5, பின்னாலே 2வதாக அந்த பின் அறை 2 அறை சேர்ந்து 1. அதுதான் வித்தியாசம். இந்த உண்மையை தெரிந்து கொண்டால்தான் முன் 2.5 பின் 2.5, முன் பாதி பிற்பாதி என்று சொல்வது. முன் கால், முன் ஆட்டுப்பாத, முன்னாட்டுக்கால், பின்பாட்டுக்கால் என்றெல்லாம் பாடலில் வருகிறது. இதெல்லாம் நாம் அகநிலையிலிருந்து உணர்ந்து வாழ்வதற்காக சொன்னவை. அதைத்தான் இப்போது சத்திசாரத்தாலே முன்பு இருக்கின்ற அவருடைய கால் ஆகிய 2 கால் 9 ராசியிலே நிறைந்த 9 கால் கூடிய மனிதன். 2 கால் மனிதனுக்கு 2 கால், 2 கால் தான். அது அகத்திலே இருந்து விளங்குவதையெல்லாம் உணர்ந்து அகநிலையிலே பொருந்தி வாழும்போது அவன் பெற்ற பேரு தான் அழியாத பெருவாழ்வு. ஆகினால் பின் 2.5 கரையிலே இருந்து வாழ்கின்றேன் என் சாமி எனது இன்று நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். அவரோடு ஒன்றுபட்டு கடவுளும் நித்தியமாக இருக்கிறார், வள்ளலாரும் நித்தியமாக இருக்கிறார். கடவுள் இதுவரைக்கும் 5 தொழில் செய்து எல்லோரையும் பக்குவப்படுத்தி அந்த அருளிலே அடக்கி வைத்தார். தான் செய்த ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் தான் முடிவாக இருந்தது. அருளலை அருவாக உள்ளாக அடக்கி வைத்து விட்டார்.
ஆனால் இப்போது அதற்கு மேலே அந்த அருளிலே இருந்து விரிந்து அருட்பிரகாசமாக வாழும்படி செய்வதற்கு வள்ளலார் தோற்றம் அந்த ஆண்டவரையே கொண்டு விளங்குகிறார். ஆயினாலே 5 தொழில் ஆண்டவரோடு நின்றுவிட்டது. இப்போது 6வது தொழிலாக ஆறாத என்றும் வாழ்ந்து கொண்டே நித்தியமாக விளங்குவதற்கு வள்ளலார் ஏற்றுக்கொண்டிருப்பது 5 தொழிலுக்கு மேலே ஒன்று. 5 தொழில் செயலும் அதுவும் வள்ளலாருக்கு உரியதான். 6வது தொழிலாக மரணமில்லா பெருவாழ்விலே நித்தியமாக வாழ்வதற்கு வகை செய்துவிட்டார். இதுதான் இன்று நாம் காண்கின்றோம். ஆகையினாலே அகம்புறம் 2லேயும் அவருடைய காலாகிய அருள் நிரம்பியிருக்கிறது. நாம் உள்ளிருந்து வாழுகின்ற நிலை வள்ளலார் மூலம் உலகுக்கு புதிய நெறியை, புதிய வாழ்வு முறையை தந்திருக்கிறது. அதுதான் நாமும் கடவுளும் ஒன்றாக இருக்கின்ற நிலை அதில் இருந்து வாழக்கூடிய முறை என்ற ஒரு எழுத்தினாலே 5 தொழில் செய்து கொண்டு அகமிருந்து நித்தியமாக வாழக்கூடிய நிலை தருவது தயவு. தயவுதான் இனி உலகில் எங்கும் பரவி மக்களினத்தை ஒன்றுபடுத்தி ஆனந்த வாழ்விலே என்றும் ஆனந்தமாக திருதேக சித்தியோடு விளங்க வைப்பது. அதை இன்று நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த 2 காலம் 2.5 நமக்கு விளக்கம் தருகிறது. அவர் உள்ளிருந்து உணர்த்துகிறார், நாம் உணர்ந்து வெளியிடுகிறோம். அது மனம்தான் இதற்கு வழியாக இருக்கிறது. அதனால்தான் மனம் தோழியாக வைத்து வள்ளலார் பாடியிருக்கின்றார். இந்த உண்மையை இன்று தெரிந்து கொள்கிறோம். நாளை வரக்கூடியது அதுதான் முடிந்த நிலையாக இந்த வாரத்தின் கடைசியாக சொல்லக்கூடிய விளக்கம். அது தயவு பெருநெறி உலகுக்கு ஒரு நெறி என்ற தலைப்பு. தயவு பெருநெறி தான் எல்லா மக்களுக்கும் எல்லா உலகத்துக்கும் உள்ள யாவருக்கும் அது பெருநெறியாக இருக்குது. பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் என்று சொன்னது இதுதான். அந்த நிலையிலே இருந்து உலகமெல்லாம் ஆனந்தமாக வாழ வேண்டும். அதைத்தான் நாளை பேச உள்ள தலைப்பு. தயா பெருஞ்சோதி தனிப்பெருந்தயவு. சான்றோர்களே, 2 கால் 2.5 என்ற மிக நுட்பமான தலைப்பில் நம்முடைய தயா பிரகாச சுவாமிகள் இன்றைக்கு ஒரு 15 நிமிடங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு விளக்கி இருக்கின்றார்கள். உங்களுடைய ஆன்ம பசி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் அதை நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும். வள்ளற்பெருமான் ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று ஒரு பாட்டு இருக்கிறது என்றால் அது எல்லோருக்கும் தெரியும். ஆறுயிர் அன்பு செயல் வேண்டும்னு. இன்னொரு பாட்டு இப்போ நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு யாருக்காச்சும் புரியுதான்னு கேளுங்க. தாதாதா 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 தாக்குரைக்கு என் செய்வேன். யார்? இது வள்ளலார் பண்ணதான். தாதாதா 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 தாக்குரைக்கு என் செய்வேன்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இது யாருக்கும் புரியல. ஆனால் ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும்னா எல்லாருக்கும் புரியுது. இப்போ 2வது பாடினதும் வள்ளலார் தானே பாடியிருக்காரு. இதுக்கு என்னங்க அர்த்தம்னா சாமி தான் இதுக்கு சொல்ல முடியும். நீங்கள் தாதாதா 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 அப்படிங்கிறத எண்ணி பார்த்தீங்கன்னா 7 தா வரும். 7 தாவையும் போட்டு 7 தாவை 7ன்னு போட்டு கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு தா போட்டால் எழுதா குறைன்னு வரும். எழுதா குறைக்கு நான் என் செய்வேன். இதை வள்ளலார் எப்படி பாடியிருக்காரு? சும்மா எழுதா குறைக்கு என் செய்வேன்னா நீங்களே படிக்க மாட்டீங்க. அதனால தான் தாதாதா 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 தாக்குறைக்கு என் செய்வேன்னா சாமிகிட்ட ஒடியாருவீங்க. இதுக்கு என்னங்க அர்த்தம்? ஒன்றும் புரியல. அப்போ சாமி தமிழ் படித்தா மட்டும் அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. இவர் தவத்தில் நின்னா தான் அன்னைக்கு வள்ளலார் என்ன சொன்னாருங்கிறது இவருக்கு தெரியும். ஆகவே தமிழும் தவமும் சேர்ந்தால்தான் வள்ளலாருடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நமக்கு வழங்க முடியும். சாமி தான் செய்ய முடியும். தமிழ் பண்டிதர்கள் தர முடியாது, தத்துவ மேதைகள் கொடுக்க முடியாது. அதனால தான் பல இடங்களில் சைவ சித்தாந்தத்துக்கு வித்தியாசமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த உடம்பை பற்றி சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, பஞ்சபூதங்களால் இது ஆனது. இப்போ கால் 2 மண்ணால் ஆனது. அதுக்கு அடுத்தாப்படி இருக்கக்கூடிய மல ஜலம் என்று சொல்லக்கூடியது நீரால் ஆனது. அதற்கு அடுத்தாப்படி இருக்கக்கூடிய வயிறு அக்னியால் ஆனது. அதற்கு அடுத்தாப்படி இருக்கக்கூடிய நுரையீரல் காற்றால் ஆனது. அதற்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தலைப்பகுதி ஆகாசத்தால் ஆனது. இப்படி பஞ்ச பூதங்களாலே இது ஆக்கப்பட்டது என்றுதான் இதுவரைக்கும் சைவ சித்தாந்தம் சொல்லிச்சு.
அண்டத்தை பஞ்சபூதம் இருக்கிறது. காற்று, தீ, நெருப்பு எல்லாம் அண்டத்தில் இருக்கிறது. இந்த பிண்டத்திலும் பஞ்சபூதங்கள் இருக்கிறது. ஆகவேதான் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருப்பதாக சொல்வார்கள். பூரணடிகள் அடிக்கடி சொல்வார்கள். இப்ப இந்த பஞ்சபூதங்களாலான இந்த உடம்பை பற்றி சாமிகள் சொல்லுகிற பொழுது அப்படி அல்ல, இது அக்னியினால் ஆனது. அதனால்தான் இது எப்பவுமே தகித்து கொண்டிருக்கிறது. எப்போ பார்த்தாலும் சூடு, பாதத்தில் சூடு போய் சீதளம் வந்துருச்சுன்னா ஆள் சாகரான்னு அர்த்தம். அதனால தான் பாதத்தை தேய்ச்சி விடுவாங்க. எப்பவுமே உடம்புல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சூடு இருந்துகிட்டே இருக்கணும். சூடு ஜாஸ்தியானா டாக்டர்கிட்ட ஓடுவீங்க, காய்ச்சல்னு. 1 டிகிரி தான் உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, என்னமோ மாதிரி இருக்குங்க, ஃபீவரிஷா இருக்குங்க அப்படிங்க. சரி, ஃபீவரை பூராமே எடுத்துடலாமா? காய்ச்சலை பூரா மரணம் தான் அப்புறம். அதனால கீழே சடார்னு விழுந்துட்டான்னா உடனே காலெல்லாம் தேய்ச்சி விடுவீங்க, சூடை உண்டாக்குவீங்க, கம்பளியை போடுவீங்க. அதனால சூட்டை விடாம வைத்திருக்கணும்னா அதுதான் வாழ்க்கை. அதனாலதான் கோபத்தில் கூட அவனுக்கு சூடும் இல்லை சொரணையும் இல்லையப்பாம. அப்ப சூடுங்கிறது இந்த வாழ்வுக்கு, ஒரு உணர்வு பூர்வமான வாழ்வுக்கு மிக மிக முக்கியமானது. அப்பத்தான் அதனாலதான் இந்த சாமி இப்பதான் சொல்றாரு, பஞ்சபூதத்தில் ஆகலையப்பா, இது அக்னியினால் ஆனது. சரீரம்னு இதுக்கு பேர் வச்சதே, இது அதிகமாகவும் ஆகக்கூடாது, இது குறையவும் கூடாது. நத்திங் ஷுட் பி எக்ஸஸ், நத்திங் ஷுட் பி ஷார்டேஜ் அப்படிங்கிற இது 2 சரியா இருந்தா தான் சரீரம். இப்போ இங்கிலீஷில் கூட ஒரு வார்த்தை லெவல்னு இருக்கும். அதை நீங்க தலைகீழ படிச்சீங்கனாலும் லெவல்னு வரும். அப்படி ஒரு லெவல் பண்ணி வச்சிருக்கேன். அதை LEVEL, இந்த பக்கம் படிச்சாலும் LEVEL. அந்த லெவல்ங்கிற வார்த்தையிலேயே ஒரு லெவல் இருக்குது பாருங்க. அது போலதான் சரீரம்ங்கிறத சாமி சொல்ற. இப்படி சொல்லும் போது அப்ப பஞ்சபூதத்திலான ஆள உடம்பு அல்ல, இது அதீதமாக அக்னியினால் ஆக்கப்பட்டது, தகித்து கொண்டே இருப்பது. ஆகவே தான் இதுக்கு பேர் என்ன? தேகம். அதனாலதான் என்ன செய்யறான், இந்த தேகத்தை எப்பொழுதுமே சூடா வச்சு. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான கருத்து சைவ சித்தாந்தத்திலிருந்து இவர் சொல்றார். இப்ப நம்ம தலைப்புக்கு சீக்கிரம் முடிப்போம், ஏன்னா நமக்கு ஆன்ம பசி முடிஞ்சு இப்ப ஆகார பசி வந்தாச்சு. அதனால இப்ப சீக்கிரம் முடிச்சாதான். இப்ப 2 கால்னு சொன்னா நான் சொன்ன பாரு, தாதா அந்த அர்த்தம். 2 போட்டு 1/4 போடுறது அல்ல. 2 கால்னா கடவுள் கால் 2. கடவுள் வடிவம் தாங்கி உலவும் போது 2 காலோடு வருகிறார். அதுதான் 2 கால். அந்த 2 காலுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமான அர்த்தம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, தூக்கிய பாதம். இன்னொரு பாதம் என்ன? தூக்கிய பாதம், அதை வள்ளலார் பொற்சபைங்கிறார். இன்னொரு பாதம் ஊன்றிய பாதம், அது சிற்சபை. ஒரு காலை ஊன்றி அப்புறமா பேச்சு முடிஞ்சா. அப்ப தூக்கிய பாதம், இன்னொரு கால் ஊன்றிய பாதம். ஒரு இந்த பாலச்சந்தர் நாடகத்தில் ஒருத்தன் கேட்பான், சார் இந்த கொக்கு ஏன் சார் ஒத்த காலிலேயே நிக்குது அப்படின்னு. ஏன்னா இன்னொரு காலை தூக்குனா விழுந்துரும்ல அப்படின்னு. ஆனா இங்கே இறைவன் அந்த தூக்கிய பாதத்தை எடுத்து இன்னொரு காலை ஊன்றி நிற்கிறார் என்று சொன்னால் அதுதான் இந்த உலகியல் வாழ்க்கையினுடைய நடனம். அவர் விழுந்துட மாட்டாரு, நாமெல்லாம் விழுந்துராம இருப்பதற்குத்தான் அந்த ஒரு பாதத்தை தூக்கி வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட அளவிலே ஒன்று தூக்கிய பாதம், அது பொற்சபை, இன்னொன்று ஊன்றிய பாதம், அது சிற்சபை. அந்த 2 காலை காட்டுவதற்குத்தான் 2 கால். 2 கால்னார். நம்ம கணக்கு மனப்பான்மையில 2 கால்னா என்னப்பா, ஒரு 2 போட்டு 1/4 போடுறதல்ல. அந்த அர்த்தத்துல தான் நாம நினைச்சிட்டு உட்கார்ந்தோம். ஆனா இது 2 கால். இன்னொன்னு சொல்றாரு 2 அறை. 2 அறைங்கிறது என்ன? கடவுள் அறை, இன்னொரு அறை எது? நாம் அறை. அப்ப கடவுள் பாதி, நாம் பாதி. இந்த 2 பாதி. அப்ப கடவுளுக்கே மரியாதை கிடையாது நம்ம பாதி இல்லைனா. அப்ப நமக்கு மரியாதை இல்லை கடவுள் பாதி சேரலைனா. அதனாலதான் நாம் அறை தாம் அறைன்னு சொல்வார். கோயம்புத்தூர்ல பேசும்போது விளக்கமாவே போட்டிருந்தாரு 2 அறையை. நாம் அறை, தாம் அறை, நாம் அறைன்னு சொல்லி போட்டிருந்தார். இப்படி 2 அறை என்பது ஏறக்குறைய அத்வைதத்தை நோக்கியும் போகிறது, ஆனால் அத்வைதத்திற்கு கொஞ்சம் சற்று விலகியும் செல்கிறது. சைவ சித்தாந்தத்தை நோக்கியும் போகிறது, சைவ சித்தாந்தத்திலிருந்து சற்று விலகியும் செல்கிறது. ஒரு கணக்கு வாத்தியார் ஒரு கோடு போட்டார். அந்த கோடை போட்டு பையனை கூப்பிட்டு
யாரும் இந்த கோட்டை அழிக்காம சின்ன கோடாக்குங்கடா அப்படின்னு சொன்னார். யாருமே அழிக்க கூடாது, ஆனால் சின்ன கோடு ஆக்க முடியுமான்னாரு. ஒருத்தருமே செய்ய முடியல. ஒரு பையன் எந்திரிச்சான், சார் நான் செய்யறேன் சார், ஆனா அழிக்க கூடாது, அப்படியே இருக்கணும் அந்த கோடு, அதை சின்ன கோடு ஆக்க முடியுமான்னாரு. அந்த பையன் வந்தான், ஒரு அதை விட பெருசா ஒரு கோடு போட்டான். இப்ப இந்த கோடு சின்ன கோடு ஆயிடுச்சு இல்ல, அழிக்கவே கிடையாது. பக்கத்துல பெரிய கோடை போட்டா அது சின்ன கோடு ஆயிடுச்சு. அதுபோல நால்வர் பெருமக்கள் வந்தார்கள், அவர்கள் ஒரு பெரிய கோடு போட்டார்கள் சைவ சித்தாந்தம் என்று. அதை அழிக்காமல் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் வந்த வள்ளலார் அந்த கோட்டை அழிக்காம சன்மார்க்கம்னு பெரிய கோட்டை போட்டு அந்த கோட்டை சின்ன கோடாக்கி போட்டார். அவ்வளவுதான், அழிக்கவே இல்லை. இப்ப இது பெரிய கோடா இல்லையா என்பதை சாமிகள் தான் விளக்கி கொண்டு வருகிறார்கள், வேற யாரும் சொல்றதில்லை. சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் அருட்பாவுக்கு உரை காண்பது ஒன்று, சன்மார்க்கத்தின் அடிப்படை சுத்த சன்மார்க்கத்தின் அடிப்படையில் அருட்பாவுக்கு உரை காண்பது ஒன்று. அப்படித்தான் இவர்கள் இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அருட்செல்வர்களும் அதை ஒற்றித்தான் சுவாமிகளை இந்த ஆண்டு இந்த பேருரையை நிகழ்த்துங்கள், அதன் மூலமாக நாங்கள் நல்லாறு பெற முடியும் என்று நினைத்துத்தான் அவர்களும் வைத்து இப்போ இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் இன்னும் முக்கியமானது இந்த கை குமிப்பதை பற்றி சொன்னாங்க சாமி, ரொம்ப ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. கையை குவிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போவே பார்த்துக்கலாம். கையை குவிச்சிங்கன்னா நடுவில் ஒரு விதமான ஒரு இடைவெளி தெரியும். இந்த ரெண்டு உள்ளங்கையும் சேர்ந்தா நடுவில் ஒரு இடைவெளி தெரியும். அந்த ரெண்டு கைகளையும் குவித்தா இன்னொருத்தரை குவிக்க சொல்லித்தான் நீங்கள் பார்க்கணும், அல்லது நீங்கள் பார்த்தா கூட சரியா தெரியாது. இன்னொருத்தரை கையை குவிக்க சொல்லி பார்த்தா அது ஜோதி மாதிரி இருக்கும், வடிவத்தில் ஜோதி போல. அப்படியே அந்த ஜோதியினுடைய நாக்கு மேலே எப்படி வருகிறதோ அது போல அந்த சுடர் அப்படியே வருவது போல இருக்கும். உள்ளுக்குள்ள அந்த குவி ரெண்டு குவியும் போது வரும். அதைத்தான் அவர் சொல்றாரு, ஒரு பக்கத்தில் சூரியன் ஒரு கை, இன்னொரு கை சந்திரன், இந்த இரண்டும் சேருகிற இந்த மத்தியில் ஒரு அக்னி இருக்கிறது. அதுதான் நாம் கை குவிக்கின்ற பொழுது கிடைக்கின்ற ஜோதி. இது கை குவிக்கிற போது கல்லுல ஜோதி. அது எப்படி பார்க்கிறாரு? லிங்கமாக. லிங்கம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பீடம், அதில் அப்படியே ஜோதி மாதிரி வருது. இது வடிவத்தில ஜோதி, கையில ஜோதி. இப்படி எல்லா இடங்களிலும் இந்த ஜோதி அவர்கள் மிக நுட்பமாக காட்டியிருக்காங்க. அப்படி காட்டுகிற பொழுதுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், தைப்பூச திருநாளைக்கு தைப்பூசம் காண தவறாதீர்கள் என்று வள்ளலார் சொல்றாரே, அதனுடைய அர்த்தம் என்ன? இங்க இருந்து வேக வேகமா காரை விட்டு இறங்கி போய் நலா சடார்னு கும்பிட்டு வர்றதல்ல. தைப்பூசத்தில் அந்த குறிப்பிட்ட தினத்தில் விஞ்ஞானிகள் பூமத்திய ரேகையில் சூரியன் ஒரு பக்கம் உதிக்கின்றான், சந்திரன் ஒரு பக்கம் மறைகின்றான். இந்த இரண்டும் ஒரு நேர்கோட்டிலே வருகிறது. இது பூகோள உண்மை. சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வருகிறது. எந்த நாள்ல? அந்த தைப்பூச பௌர்ணமி நாள் அன்று வருகிறது. அப்படி வருகிற பொழுது நடுவிலே இந்த ஆன்ம ஜோதியாகிய இந்த ஞான ஜோதியை வடலூர் ஞான சபையிலே வள்ளற் பெருமான் அந்த 7 திரை நீக்கி நமக்கு காட்டுகிறார் என்றால், அந்த நேர்கோட்டில் சூரியன், அருள்ஜோதி, அதாவது ஞான ஜோதி, சந்திரன், இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற அந்த நாள் மிக முக்கியமான நாள். அன்றைக்கு உன்னுடைய ஆன்ம வெளிப்பாடு அதிகமாகின்றது, உன்னுடைய முயற்சிகள் பலனளிக்கின்றன, பலிக்கின்றன, உன் பண்ணிய தவங்கள் பலிக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டத்தான் தைப்பூச திருநாள் சென்று தைப்பூசம் காண தவறாதீர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார். ஆகவே இதுவரைக்கும் மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான் என்றால், அவனுக்கு வாலிபம் நிலையானதல்ல, வயோதிகம் வந்திருக்கிறது, இந்த கருப்பு முடி வெள்ளை முடியாகி விடுகிறது, பல் உதிர்ந்து போய் விடுகிறது, தோலெல்லாம் திரை விழுந்து போய்கிறது. ஆகவே மூப்பு திரை நிறை எல்லாம் வந்துருது. அப்ப வாலிபம் ஆயுள் எதுவுமே நிரந்தரம் இல்லை, வாழ்க்கை அழிந்து போகிறது. இப்பேற்பட்ட அழிந்து போகிற வாழ்க்கையை பெற்றிருக்கிற இந்த மனிதன் தான் இத்தனை நாள் இருந்தான். ஆனால் வள்ளற் பெருமான் தான் இவன் சாக பிறந்தவன் அல்ல, மரணம் அடைவதற்கு உரியவன் அல்ல, மண் நிதன். இவன் நிலையாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, இந்த மண்ணிலே வாழ்வதற்கு வந்தவன். ஆகவே நிரந்தர வாழ்வை நீங்கள் பெற வேண்டும் என்றால், அந்த இறையருளோடு நீங்கள் சேர்ந்து இருக்க வேண்டும் என்றால், சத் விசாரம், சத் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம், இன்னொன்று பரோபகாரம், அதாவது ஆன்ம நேயத்தை வளர்த்துக் கொள்கிற இன்னொரு காலம், அந்த 2 கால்களும் சேர்ந்து
நீங்கள் இருக்க வேண்டும். அதற்கு 2 அறை, ஒரு அறை மனிதன், இன்னொரு அறை கடவுள், இப்படியாக இணைந்து வாழுகிற அந்த பெரும் நிலையில்தான் இதையெல்லாம் பெற முடியும் என்று கூறி இன்றைக்கு மிக அருமையாக அவர்கள் அந்த வழங்கி இருக்கிறார்கள். 10 நிமிடம் கூடுதலாக எடுத்துக்கொண்டு நாளை தினமும், நாளைக்குத்தான் நிறைவு நாள், நாளை தினமும் பேச இருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த புனித நாள்